வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. கறி தோசைமா, கறி தோசை, மட்டன் கறி தோசை. இந்த மட்டன் கறி தோசையை சாப்பிட நீங்க மதுரைக்கு போக வேண்டியதில்லை, குழந்தை கடைக்கு வந்தா போதும். வாங்கம்மா வாங்க, கறி தோசைமா கறி தோசை, கறி தோசைமா கறி தோசை, கறி தோசைமா கறி தோசை, மட்டன் கறி தோசை. மட்டன் கறி தோசை சாப்பிட மதுரைக்கு போக வேண்டாம், குழந்தை கடைக்கு வாங்க. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. ஓனர் வீடு முன்னாடி வந்து பாரு, www.com. ஓனர் வீடு, வாடகை வீடு, 10 வீடு 10 மாடு. ஓஹோ, இப்ப என் வீட்டை வச்சுதான் வியாபாரம் போகுதா? விளம்பரம் ஒரே பயண விளம்பரமா இருக்கேனே. ஹாய், ஓனர் வந்துட்டவ. வணக்கம் ஓனர். வியாபார வணக்கம். அது என்ன வணக்கம், பயண வணக்கம்? காலையில வணக்கம், மத்தியான வணக்கம், மாலையில வணக்கம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன புது வணக்கம், வியாபார பயண வணக்கம்? ஓனர், என்ன டைம்லாம் எனக்கு தெரியாது. நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், அதனால வியாபாரம் வணக்கம் ஓனர். ஆமா, அங்கதானே நீ வியாபாரம் பண்ணிட்டு இருந்த. இன்னைக்கு என்ன இந்த பயண வியாபாரம் என் வீட்டு முன்னாடி நடக்குது? ஓனர், அது வந்து நான் தான் இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்ல. அது எப்போ? ஓனர், நேத்து கூட உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி சாமியெல்லாம் பிடிச்சி தந்தேனே ஓனர். நீங்க கூட அவளை போட்டு அடி அடிச்சியல, அப்போ ஃப்ரெண்டு தானே நம்ம 2 பேரும். அதெல்லாம் எந்த காலத்துலயும் நடக்காது. என்னைக்குமே நான் ஓனர், நீ குடியிருப்போர். சரி ஓனர், குடியிருப்போர் தான். உங்க வீட்டுல தானே குடியிருக்கேன். வேற வியாபாரமும் இங்க தானே போட முடியும். வேற எங்க வியாபாரம் பண்ணாலும் எனக்கு ஓட மாட்டேங்க ஓனர். நீ எதுக்கு வியாபாரம் பண்ணணும்? உன் புருஷன் நல்லா உழைக்காரு, நல்ல வருமானம் வந்து பெரிய பணக்காரன் பொண்டாட்டி. வேற எதுக்கு இந்த பையனை வியாபாரம்? ஓனர், அவர் பணக்காரனா எனக்கு மட்டும் என்ன செய்வாரு? எங்க அப்பாவுக்கும் என் தங்கச்சிகளுக்கும் நான் தானே செய்யணும். அப்பா தானே சொல்லிட்டு இருந்தா, அதுக்குள்ள என்ன தங்கச்சியில் வந்து எங்க இருந்து குதிச்சால்வே? பச்சை கிளி தான் சொல்லியா ஓனர், அவளுக்கு ஒரு அக்கா இருக்கலாம். 2 பேரும் எனக்கு தங்கச்சி தானே, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த பொறுப்பு என் தலைமையில தான் இருக்கு. அப்பாவுக்கு வயசாயிட்டே போகுது. அதான் ஓனர் விடாம வியாபாரம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். விட்டுட்டா கல்யாணம் நடக்காம போயிருமா? இல்ல ஓனர், உங்ககிட்ட கேட்டா கூட ஒரு 10 லட்சம் 20 லட்சம் தருவிய. ஆனாலும் அது கடன் தானே ஓனர். என் தங்கச்சிகளுக்கு நான் ஏதாவது செய்யணும்ல, அதுக்குதான் ஓனர் கடை போட்டிருக்கேன் உங்க வீட்டு முன்னாடி. ஆமா, நடுவுல ஏதோ 10 லட்சம் 15 லட்சம் கேட்டா நான் தருவேன்னு சொன்னி எப்படி? நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேனா இல்ல பணம் நிறைய இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேனா? ஓனர், அது வந்து வர வர ரொம்ப அட்வான்ஸ்ல தான் போகுது. இதுக்கு மேல இங்க கடை போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். ஓனர், பச்சைக்கிளி உங்களுக்கும் தங்கச்சி மாதிரி இல்லையா? ஆமா, பச்சைக்கிளி தங்கச்சி, காக்கா குருவில அண்ணே, இப்படியே சொல்லிக்கிட்டு போறேன். என்னைய கொண்டு போய் கூண்டுல அடைக்கட்டும். ஏது இருப்பா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. அந்த பச்சைக்கிளிக்கு அக்கா இருக்கா, அப்பா இருக்காரு. அவையே பாத்துக்கிடுவோம். நீங்க ரொம்ப அக்கறையா கரையாண்டா. நாளையில இருந்து கடை போட்டு பாரு, நான் உன்னை பாத்துக்கிறேன். நீ சம்பாதிக்கிறதுக்கு காக்கா குருவி பச்சைக்கிளின்னு சொல்லிக்கிட்டு திரி. ஓனர், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்களாம். என்ன, உன் புருஷன் அங்க சட்டினி கடை போட்டுருக்காரோ? இல்ல ஓனர். அப்புறம் யார் போட்டுக்கோ, மாமியார் போட்டுக்கோ? ஓனர், திரும்பி பாருங்க ஓனர், நீங்க செஞ்ச பாவம் வருது. என்னது பாவம் வருதா? இப்ப பாவெல்லாம் நடமாட ஆரம்பிச்சிட்டா? இந்த குடுமையை தான் சொன்னியோ? இவ என்ன நான் செஞ்ச பாவத்துல பிறந்தாளாக்கும்? இல்ல ஓனர், பாவம் உங்களால தான் நொண்டி நொண்டி வரா. என்ன குடுமி பக்கம் சாஞ்சி சப்பாட்டு பண்றீங்களா? சப்பாட்டு இல்ல ஓனர், நீங்க அடிச்சு அடி பூரா காலையில போட்டு அடிச்சிருக்கீல்ல, பாவம் போல நொண்டிட்டு வராதான் சொன்னேன் ஓனர். எங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் பாவம் புண்ணியானி. இதெல்லாம் அடிக்கணும். ஊருக்குள்ள சுத்திட்டு தெரிஞ்சிச்சு நம்ம பாவம் ஆயிருவோம். ஏ குழந்தை, இங்க எங்கே நாய் குட்டி போட்டுருக்கோ? ஊனி ஒருத்தர சத்தம் கேக்குது. ஓனர், நான் எல்லாம் உளத்தையா செய்யும், கொலைக்கு தானே செய்யும். ஆமா, பெரிய கண்டுபிடிப்பு தான். ஒன்னர பியலை வளர்த்தனது நான் தான். என்ன நீங்க அடிச்ச அடியில என்னால நடக்கவே முடியல, கால்ல ஊனவே முடியல. ஒன்னர பியலை நானே நொண்டி நொண்டி தான் வந்திருக்கேன். நொண்டி வந்ததுக்கு உனக்கு அவார்ட் தரணுமா இல்ல பரிசு தரணுமா? நீ செஞ்ச காரியத்துக்கு 2 காலை உடைச்சிருக்கணும். ஒத்த காலோட விட்டனே நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு போ. இல்ல ஒன்னர பியலை, இப்பெல்லாம் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை நல்லா பாத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்பா கூட கூட இல்ல. இப்ப கால்ல அடிபட்டிருக்கிறதுனால என்னால ஆஸ்பத்திரி கூட போக முடியல. அவங்க அம்மாவாலையும் கூட்டிட்டு போக முடியல. நீங்க கொஞ்சம் எனக்கு உதவி செய்ய முடியுமா மன்னர் ரபியலே? நான் தூக்கிட்டு போய் நினைச்சியோ? இல்ல மன்னர் ரபியலே, உங்க தம்பி தான் வண்டி வச்சிருக்கான்ல, சேகர கொஞ்சம் பைக்ல நீ ஹாஸ்பிடல் வரைக்கும் கூட்டிட்டு போய் சொல்ல முடியுமா? ஓஹோ, சோழியம் குடும்பி சும்மா ஆடாதேன்னு பார்த்தேன். சரியா தான் வந்து ஆடுது. நான் கூட திரும்பிட்டியோன்னு நினைச்சிட்டேன். இப்பதானே தெரியுது எதுக்கு நீ பேதி எடுப்பா குடுமிகாரி. நீ என்ன திருந்தல? என்ன நீங்க தானே என்னோட காலை அடிச்சு உடைச்சிய, ஒரு ஹெல்ப் தானே கேக்குறேன். இது கூடவா செய்ய முடியாது? உனக்கு ஹெல்ப் இல்ல, ஒரு பால்ப்பு கூட செய்ய முடியாது.
நீ யாரு, எப்படிப்பட்டவ, எப்படிலாம் டைப் டைப்பா மொழிய மாத்துவான்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ரொம்ப நடிக்கிறீனே? ஒன்னறதியல எனக்கு கால் வலி தாங்க முடியல. கொஞ்சம் சீக்கிரம் மட்டும் ஹாஸ்பிடல் வரைக்கும் வர சொல்லுங்க ஒன்னறதியல. ஓனர் அதான் சாமி கேட்கல, உங்க தம்பியை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கு அனுப்புங்களாம். நீங்க தானே காலை உடைச்சி உங்க தம்பி உதவி செஞ்சா என்ன? ஆஹா, நீ செய்யற உதவி எனக்கு ரொம்ப நல்லா இருக்குமா? இந்த குடுமி எப்பேற்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். மறுபடியும் என் குடும்பத்துல இருந்து கும்மி அடிக்க நீ ஆசைப்பட்டு இருக்கா? இல்ல ஓனர், பாவம் காலை எப்படி தூக்கி வச்சிருக்க பத்தியலா? ஆஸ்பத்திரிக்கு போனா தானே காலில் என்னாச்சுன்னு தெரியும். கொஞ்சம் கூட்டிட்டு போய் சொல்லுங்க ஓனர். இங்க பார், வியாபாரம் பண்ணியா எழுப்பி போனியா அதோட நிறுத்திக்கணும். எனக்கு வந்து ஆட்டு வயசுல பண்ற வேலை வச்சுக்கிடாத. என்ன குடுமி சென்டிமெண்டா பேசினா நான் மயங்கிருவேன் நினைச்சிட்டு வந்தியா? ஒன்னெல்லாம் காலை உடைச்சதோட விட்டனேன்னு சந்தோஷப்பட்டு வாயை உடைச்சிருக்கணும். நீ செஞ்ச வேலைக்கு அதுவே பத்தாது. ஒன்னறதில என்னை பார்த்தா பாவமா தெரியலையா? நான் மாறிட்டேன். தெரியும் தெரியும், நேத்து எப்படி பாம்பா இருந்தா இன்னைக்கு எப்படி பாவமா இருக்கான்னு எல்லாம் தெரியும். ஓடி பேர் கண்ணில் கல்ல எடுத்து வச்சு விடுவேன். சாரி, அப்படின்னா நான் போறேன். சாமி கறி தோசை வாங்கிட்டு போ, சூப்பரா இருக்கும். அதுவும் மட்டன் கறி தோசை. ஒரு மட்டன் கறி தோசை 100 ரூபாய் தான். இல்ல குழந்தை, என்கிட்ட ரூபாயே இல்ல. ஹாஸ்பிடல் போகவே ரூபாய் இல்ல. தரவு எப்படி இதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியும்? முன்னாடி நாங்க இருந்த நிலைமையே வேற. இப்போ எங்க அப்பா வேற எங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா, அதனால கையில 10 பைசா கூட இல்ல குழந்தை. நான் வீட்டுக்கு போறேன். சரி சாமி. அம்மா, நடக்கவே முடியல. நீ இப்படி நொண்ட விட்டுட்டாங்களே, பயங்கரமா வலிக்குது. இந்த குணம் கெட்டது பண்ணதுக்கு முன்னாடி வந்திருக்கணும். இப்போ வந்து என்ன பிரயோஜனம்? ஓனர் சாமி பாவம் ஓனர், ரொம்ப மாறி இருக்கா. நேத்து போட்ட அடியில தான் மாறி இருக்கு. அவளா முழுசா எப்பவுமே திருந்த மாட்டா. கால் வலிக்குங்கிறதுனால தான் நடிச்சிட்டு போறா. சரி ஓனர், எப்பவுமே ஏதாவது வாங்கி தின்ட்டு தான் போவா. இன்னைக்கு பாருங்க மட்டன் கறி தோசைன்னு சொல்லியும் வாங்காம போற பாருங்க. பாவம் ஓனர், உங்க அடியில ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. நீங்க தானே அடிச்சே, கொஞ்சம் உதவி செய்யுங்க ஓனர். ஆமா, அடிச்சவனே வீட்டுல இருக்க பணம் எல்லாம் காலியா போயிட்டு. என்ன ரொம்ப பேசுறீங்களோ? பிச்சு புடம் பிச்சு, உனக்கு இங்க இடம் கொடுத்ததே தப்பு. ஓனர் என்கிட்ட கோபடாங்க ஓனர். உங்களுக்காக இன்னைக்கு சூப்பர் ஆஃபர் ஒன்று இருக்கு ஓனர். அந்த ஆஃபரை பயன்படுத்திக்கிடுங்க ஓனர். அப்படி என்ன ஆஃபரு? அது வந்து ஓனர் 100 ரூபா கறி தோசை 99 ரூபா ஓனர். அதுவும் உங்களுக்கு மட்டும் ஓனர். வெளியே யார்ட்டையும் சொல்லிடுறாங்க, அப்புறம் கூட்டம் அதிகமாயிரும், மொத்தமா காலியாயிரும். 100 ரூபாய் கறி தோசை 99 ரூபா, அதுவும் எனக்கு மட்டும். இதை நான் வெளியே சொன்னா கூட்டம் அலை மோதிரும். நீ சொன்னோடனே அப்படியே நான் நம்பிடுவேன். இனி போத்தா உனக்கு என்ன காதுல பூ சுத்திருக்க முட்டா மூதை மாதிரி இருக்கும். ஓனர் காதே தெரியல ஓனர். உனக்கு காதம் தெரியாது, கண்ணம் தெரியாது. சரி, கறி தோசைங்கிறியா? என்ன கறி? மட்டன் ஓனர், சூப்பர் மட்டன். எல்லாம் ஆட்டுக்கறியா வாங்கிட்டு வந்து நல்ல பொடி பொடியா கொத்தி செஞ்சிருக்கேன் ஓனர். ஆமா, பொடியா தான் இருக்கு. சரி, ருசி எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும் ஓனர். இப்படி ஒரு ருசியில நீங்க இது வரைக்கும் தோசை சாப்பிட்டுருக்கவே மாட்டிய. அப்படியா? ஆமா ஓனர், கொஞ்சம் தள்ளி நின்னுங்க, ஜொல்லு உள்ள ஊத்திர போகுது. சரி, என்ன பேச்சு இது? பையன பேச்சு இல்ல ஓனர், தோசைய குனிஞ்சு அப்படி ஜொல்லு ஊத்துற மாதிரி பாத்திருந்தீங்களா, அதுதான் சொன்னேன். சரி, பயமுடு. இந்த ஊர் உலகம் பார்த்தா என்னை பத்தி என்ன நினைக்கும்? நான் ஒரு ஓனர், 10 வீட்டுக்கும் 10 மாட்டுக்கு சொந்தக்காரி. இந்த ஊர்ல இந்த தெருவுல கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன். சரி ஓனர், எனக்கும் தெரியும். தோசை போடு. எத்தனை ஓனர்? 10 வீட்டுக்கு எத்தனை, 10 மாட்டுக்கு எத்தனை? ஆமா, மாட்டுக்கு கறி தோசை வாங்கி போட்டு நான் புள்ளையும் புண்ணாக்கே திங்கேன். பேதி இருப்பா, என்ன கேள்வி கேட்க பையன கேள்வி? எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் எங்க அம்மைக்கும் என் தம்பிக்கும் கெட்டு. ஓனர் உங்க தங்கச்சி 2 பேரும், உங்க சித்தி எல்லாருக்கும்? அவி வேற இருக்கா, எல்லாருக்கும் சேர்த்து கெட்டு. இதான் இன்னைக்கு சாப்பாடு. ஓனர் எல்லாருக்குமே கறி தோசையா? அவ்வளவு இருக்க, நான் 100 ரூபா கொடுத்து வாங்கினேன். எங்க போறது? எல்லாருக்கும் ஒரு கறி தோசை மட்டும் கெட்டு. சாதா தோசை ஒரு 10 சுட்டு கெட்டு. சரி ஓனர். ஓனர் எல்லாத்துக்கும் சால்னா தான் இருக்கு, சாம்பார் சட்னி எல்லாம் கிடையாது. சரி, நிறைய கெட்டிட்டா. சரி ஓனர், அப்ப சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு முதல்ல சொல்லுங்க. அப்போ என்னை வச்சு தான் டெஸ்ட் பண்றியா? டெஸ்ட் இல்ல ஓனர், ரோசா பக்கம் அப்பவே வந்து வாங்கிட்டு போயிட்டாவே. நீங்க தான் இன்னைக்கு லேட்டு. வானரி, அந்த சாமி பிள்ளை போட்டு எதுக்கு அப்படி அடிச்சு வானரி? பாவம் பிள்ளை வலியெல்லாம் நோண்டிக்கிட்டே போகுது. வயசு பிள்ளை இப்படியே அடிக்குது. பாடக்கூடாத இடத்துல போட்டு இப்ப காலை நோண்டிக்கிட்டு அந்த பிள்ளை தெரியுதே. நீங்க அதை பாத்தீங்களா? நீங்க வர வர சரி இல்ல வானரி. உங்களை வர வர பெரிய ஆளையும் சேர்க்க முடியல, சின்ன பிள்ளைகளையும் சேர்க்க முடியல. இப்படி விளையாண்டு வச்சிருக்கீங்களே, அந்த பிள்ளை யார் பாப்பா? முதல்ல
இங்க பாருங்க ஆண்டி, எனக்கு எல்லாம் தெரியும். அவ செஞ்ச வேலைக்கு இதுவே பத்தாது. இத போய் ஊரெல்லாம் சொல்லி நீ அசிங்கப்பட்டு இருக்காளோ? பாத்துக்கிட்டே அவளை. ஏ குழந்தை, கெட்டிட்டியா இல்லையா? நேராவி தொலைது, பசி எடுக்குது. சீக்கிரம் பார்சல் பண்ணி தானே வீட்டுக்கு போட்டோம். இங்க நின்னா வரது போறதெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போவான்.